ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க மத்தியான சாப்பாடு தான். நட்டு வெயிலுக்கு வந்து நிக்கிறோம். சுவையான இறால் பிரியாணி செய்ய போற நண்பர்களே. அதோட பாத்தீங்கன்னா அரக்குலா மீன், வஞ்சர மீன் சொல்லுவோம். அது நல்ல ரவுண்ட் ரவுண்டா செட்டு நாட்டை வெட்டி வேண்டி கொண்டு வந்திருக்குன்னா அதை சூப்பரா பொரிச்சு, அதோட முட்டையை மவிச்சு கத்தரிக்காய் பொரிச்சு ஒரு பிரட்டல் மாதிரி செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா போயா நல்ல லீவு நாள். நேற்றே நாளையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதால் இன்றைக்கு தடல் புடலா செம்மையா சமைச்சு சாப்பிட போறோம். ஏன்னா கண்ணனால மத்தியான சாப்பாடு வடிவா சாப்பிட்ட மாதிரி இல்லை நண்பர்கள். ஒரே வேலை ஓடுற அது இதுண்டு. இன்றைக்கு தான் நல்ல செம்மையா சமைச்சு ஒரு புடியோடு பிடிக்க போறோம். வாங்க கடற்கரை இறால் பிரியாணி செய்யலாம். இதுல வந்து கத்தரிக்காயை பொரிக்க போறேன். அதுக்கு எண்ணெயை விட்டாச்சு. அடுப்பை போடுவோம். எண்ணெய் சூடாட்டும். பாருங்க, கத்திரிக்காய் எல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இருக்கட்டுக்கும். இங்கே இறால் எல்லாம் துப்புராக்கியாச்சு. மீன் பாருங்க பொரிக்கிறதுக்கு எல்லாம் தூள் பிரட்டி வைக்க போகிறேன். பாருங்க, இதுக்கு வந்து இது இறால் பிரியாணிக்கும் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இதுக்கு மிளகாத்தூள், மீனுக்கும் உப்பு சேர்க்கிறேன். இறாலுக்கும் உப்பு சேர்த்துருக்கிறேன். இனி மஞ்சள் தூள். இனி இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி இருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. இந்த மீனில் சுவை இருக்கோ இல்லையோ என்னோ தெரியாது. எந்த மீனாக இருந்தாலும் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி பொரிச்சிட்டு சாப்பிடக்க அது ஒரு நல்லா இருக்கும். பார்க்கவும் வடிவாக இருக்குன்னு சாப்பிடையும் ஒரு ஆசை வரும் இல்லையா? ஓய் ஓய், உங்களுக்கு அப்படி இருக்கா நண்பர்களே? பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் பிரட்டி வச்சாச்சு. இப்படியே இருக்கட்டுக்கும். இங்கே பாருங்க, இறாலையும் பிரட்டி விடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு கத்திரிக்காயை பொரிக்க போடுவோம். ஒரு பூனி ஒன்று வந்து நிற்கிது நண்பர்களே. இன்றைக்கு எங்கட வீட்டை ஜெனலின் பூனை. ஒரேடியாக போட்டால் எண்ணெய் கீழே வந்துடும். கொஞ்சம் அந்த போட்டு கொதி அடங்கினோடனே இதை போடுவோம். இப்போ இப்பெல்லாம் பொரியட்டும். அங்கால தோசைக்கல்ல வச்சுட்டேன். மீனை பொரிக்கிறதுக்கு வெளியில் வந்து நான் இறால் பிரியாணியை செய்ய போகிறேன். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டியை வைப்போம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், இதோட நெய் கொஞ்சமாக சேர்க்குறேன். நல்லா இறுகி போயிருக்கு நெய் பார்த்தீங்களா? சூடாட்டு பட்டை வகையில் சேர்ப்போம். இதோட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இங்கே தோசைக்கல்ல சூடாயிட்டு எண்ணெயை சேர்ப்போம் மீனை பொரிக்கிறதுக்கு. இது ஒரு பூனி உண்டு, சின்ன பூனி உண்டு வந்து நிற்கிது நண்பர்களே. ஓய், இந்த மாதிரி போடுவோம். இது போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காணாமல் இருக்கு. ஓய், இப்போ பொரியட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் வதங்கட்டும். இனி தக்காளி பழம் சேர்க்கிறேன். தக்காளி பழம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்குது. இனி கொஞ்சமாக புதினா இலை, இதோட மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை மல்லி இலை போட்டால் கூட போட்டால் நல்லா இருக்கும். அது கலந்துடுவோம். இந்த மீனை திருப்பி போடுவோம்.
யாரு இனி இதில் கரம் மசாலா கொஞ்சம், பிரியாணி மசாலா, இதோட தனி மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம், எல்லாத்தையும் கலந்துடுவோம். கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இனி மற்ற கத்திரிக்காயும் பொரிச்செடுப்போம். இதோட கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு தயிர் சேர்க்க விடலாம். தயிர் சேர்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். இனி வந்து இறால் வந்து பிரட்டி வச்சுக்க பாருங்க. இறாலை சேர்ப்போம். கொஞ்சத்தை பொரிக்க போகிறோம் நம்மளே. கொஞ்சம் இறாலை இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கலந்துடுவோம். ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அப்போ அந்த இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கி ஒட்டி இருக்குந்தானே சட்டியில், அதெல்லாம் சேர்ந்து உண்டா கலப்பட்டு வந்துடும். அதோட இந்த இறாலும் கொஞ்சம் நேரம் இப்படி அவியட்டும். இனி அரிசி சேர்க்க போகிறேன். இது வந்து கீரி சம்பா தான் எடுத்துருக்குறேன். பாருங்க, இறால் நல்லா அவிஞ்சு வருது. ஒட்டுப்பட்ட இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா அப்படி அந்த தண்ணியோட சேர்ந்து வந்துடும். இறால் ஆக கன நேரம் அவிய விடையில, நான் ஒரு 3 நிமிஷம் அப்படித்தான் அவிய விட்டேன். நான் இனி அரிசியை சேர்ப்போம். சேர்த்துட்டு இருக்கா கலந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி தண்ணி சேர்க்க போறேன். இந்த டம்ளரால 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் படி 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன். இனி உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். உப்பு செக் பண்ணி பார்ப்போம். நல்ல சுள்ளன் இருக்கணும். நச்சன் இருக்கு நண்பர்களே, நச்சன். இப்போ மூடி போட்டு விடுவோம். அவியட்டுக்கும் அடுப்புனா மீடியம் ஹீட்லாம் விட்டுருக்கேன். காற்றுக்கு அல்லங்க மெல்லங்க படுது. இப்போ பாருங்க, மீன் நல்லா பொரிஞ்சு வருது. முதல் போட்ட மீன், நடுவில் போட்டது நல்லா பொரிஞ்சிட்டு, மற்றதெல்லாம் கொஞ்சம் மற்ற பக்கம் அவிய இருக்கு. இப்போ இந்த மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதுவும் பொரிஞ்சிட்டு ஒரு திருப்பி விட்டுட்டு. ஆறு இருமுதா இனி எடுப்போம். பாருங்க, ஒரு ரவுண்டா எவ்வளோ ஒரு வடிவே இருக்குண்டு. இது ஒரு கொஞ்சம் பொரியட்டுக்கும் இதை எடுப்போம். இதில் இறாலை பொரிச்செடுப்போம். இதில் இறால் பொரியட்டுக்கும் இங்கே பாருங்க நெத்தலி கருவாடு பொரிச்செடுக்க போகிறேன். இதில் நெத்தலி கருவாடு பொரியுது, இங்கே இறால் பொரியது. இதில் பாருங்க நண்பர்களே, ஜூட் வந்து கிரேப்ஸ் பண்ணியிருக்கு. அது ஒரு கழுவிட்டு திருப்பியும் இருக்கா உப்பு தண்ணியில் போட்டுட்டு தான் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்மா, நல்லா தான் இருக்கும். வேற உப்புதான் இருக்கும். கருவாடு பொரி போட்டுட்டு நெத்தலி கருவாடு அதை கத்திரிக்காயோட சேர்ப்போம். எண்ணெய் சூடாயிட்டு கத்திரிக்காய் பிரட்டலுக்கு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். பொரியட்டுக்கும் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். மீன் இறால் எல்லாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்ப்போம். கருவேப்பிலை. பிரியாணியை உள்ளே கொண்டு வந்துட்டேன் நண்பர்கள். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காற்றடிக்குது வெளியில், அடுப்பு நூறுது காற்றுக்கு. அதோட இதில் கொண்டு வந்து வச்சுட்டேன். பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ இது வதங்கட்டுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன். நீ பாருங்க, இதில் கொஞ்சமாக இருக்குது. தண்ணியை விட்டு ஊற்றி விடுவோம்.
கலந்து விட்டுட்டு தக்காளி பழம் சேர்க்குறேன். இதோட தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக கட்டத்தூள், கிணக்கையில் ஒரு கொஞ்சமாக, இதோட மிளகுத்தூள், ஓய் எல்லாம் கலந்து விடுவோம். இனி இதோட தக்காளி சோஸ் கொஞ்சம் விட போகிறேன். நீ பாருங்க இது புதுசாக இருக்கு நண்பர்களே, பீ படுதில்லை. இனி இதோட கொஞ்சமாக தக்காளி சோஸ் சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுட்டு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற நெத்தலி கருவாடையும் கத்திரிக்காயும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்க வேண்டியா. பார்த்தீங்களா, சுவையான கத்தரிக்காய் நெத்தலி கருவாடு பிட்டட்டல். இறக்குவோம். பார்த்தீங்களா, சுவையான கத்தரிக்காய் நெத்தலி கருவாட்டு பிரட்டல் ரெடி. இங்கே பாருங்க, மீன் ரெடி, கத்தரிக்காய் பிரட்டல் ரெடி. இங்கே முட்டையை வச்சிருக்கு. இனி பிரியாணி ரெடி ஆட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ எங்களோட பிரியாணி ரெடி. பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிட்டு. நான் கீழே ஒரு அலுவலா போயிட்டு வந்தேன்னா நல்லா கணக்காக அவிஞ்சு வந்திருக்கு பாருங்க. எப்படி இருக்கு எங்கட இறால் பிரியாணி? உதிரி உதிரியா சுவையான இறால் பிரியாணி ரெடி. இது கொஞ்சம் மல்லியில புதினா போடுவா தம்பி? போடுவோம், என்ன வந்துச்சு என்ன கொஞ்சமா போடுவோம். இது வந்து புதினா இலை, இதோட கொஞ்சமா மல்லி இலையும் போடுவோம். இப்போ பாருங்க, எங்களோட பிரியாணி ரெடி. இறக்க போறேன். சுவையான இறால் பிரியாணி ரெடி. வாங்க வாங்க வாங்க. இறால் பிரியாணி இங்கே பாருங்க, கத்தரிக்காய் நெத்தலி கருவாட்டு பிட்டட்டல், முட்டை, அதுக்கு பிறகு வஞ்சர மீனை பொரிச்சு வச்சிருக்கிறேன், இறாலை வறுத்து வச்சிருக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, நாங்கள் சாப்பிட போறோம். இங்க பாருங்க, மீன் பொரியல், இறால் பிரியாணி. அங்கே ஒரு பீங்கன் குறையுது. அந்த பாருங்க எப்படி இருக்குன்ற இறால் பிரியாணி. பாருங்க போடுறேன். உங்களோட முட்டை அந்த இருக்கு, எடுக்கலாம். ஏன்டா வெறும் மகளும் சேர்ந்து நண்பர்களே முட்டையே எந்த முட்டையும் தம்பிர முட்டையும் தரையல என்றா இவ 2 பேரும் சேர்ந்து பிச்சு பிச்சு உங்களுடைய நீங்க சாப்பிடுங்க. ஓ, நாங்க தர மாட்டோம் என்றா தம்பி. அவ பிக்கிறது வெள்ளைக்கருவை, இவர் குடுக்குறது. நாங்க சொல்லிட்டோம் தம்பி நான் எங்கள் 2 பேரையும் தொடக்கூடாதுன்றா. யாருங்க நல்லா அடி பிடிக்காம நல்லா வந்திருக்கு. அப்பா நீனா அப்பா நீனா. இது எங்கட முட்டை. உங்களோட முட்டையை நீங்க எடுக்கலாம். தம்பிட முட்டை இதே அதை மூடி விடுங்க. கோழி முட்டை அங்கால வைங்க. இதே பிச்சு பிச்சு ஏன்டா தம்பி சேட்டை விடுறீங்க. பாருங்க, வஞ்சர மீனை வறுத்து வச்சிருக்கிறோம், வாழை மீனை பொரிச்சு வச்சிருக்கிறோம், அதுக்கு பிறகு இறால் பொரியல பாருங்க. ஐயோ, ஒன்று கூட வச்சுட்டு மகனுக்கு சொன்னாங்க. ஒன்று கூட வந்து இது பாருங்க, கத்திரிக்காய் பிரட்டல். பிரியாணிக்கு இப்படி சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. ஆனா பிரியாணிக்கு வேற லெவல். ஓகே, மீன் பொரியல் இருக்கு, தாராளமா சாப்பிடலாம். ஓகே,
வறுவல் எழுந்தெல்லாம் பொரியலாம் பாருங்க. பிரியாணி, ஐயோ இறால் பிரியாணி. அதுக்கு பிறகு கத்திரிக்காய் வச்சு இப்படி குழச்சி ஒரு இறாலையும் எடுத்து இப்படி வச்சு அதோட ஒரு பொரிச்ச இறாலையும் வச்சு நண்பர்களே இப்படி சாப்பிடணும். நீங்க சாப்பிடும்போது நான் சாப்பிடுறேன். ஆஹா, ஓஹோ, அருமை, அற்புதம். அப்படி அப்படிக்கும் நீங்க சாப்பிடும்போது நான் சாப்பிடுறேன். அப்படிங்களா? நான் ஒன்று அடுக்கிறதுக்குள்ள சூட்டு சாப்பிட்டேன் நண்பர்களே. உண்மைக்கும் கத்திரிக்காய் சுமையா இருக்கு. காக்காக்கு சாப்பாடு வச்சுடுங்க. இங்க பாருங்க, மீன் பொரியலும் நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? அதையும் இப்படி வச்சு அடுத்த ரவுண்டு இப்படி முட்டை பார்த்தீங்களா? இப்படி இப்படி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு விதம் விதமா சாப்பிடுவோம் நண்பர்களே. என்ன வேணும் வச்சுருங்களா? ஒரு ஆள் வந்தா எல்லாரும் வந்துருவீங்க. நம்ம என்ன சாப்பிடுங்க. ஒன்னு முட்டை கொடுக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் முன்ன கொத்தி இருக்குமா, மணிக்கூடம் கட்டிக்கிறாங்க பாருங்க. அவ உப்பாகும் ஆனா கத்திரிக்காயோட வச்சு சாப்பிடதான் நண்பர்களே இன்னும் நல்லா இருக்கு இந்த சாப்பாடு. உங்களுக்கு வச்சிருக்கல, அப்ப சாப்பிடுங்க. இவா ஒண்ணு முட்டையை கொடுக்கலாம் நண்பர்களே. அவைக்கு அப்படி வெளியே செம்மையா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம் இன்னைக்கு. போய் லீவு நாளுக்கு அடி தூள் செம்ம சாப்பாடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். போய் கேட்டா அங்க பாருங்க, மழை வரப்போகுது. டக்குன்னு சாப்பிட்டு ஓடுவோம். கடலோட வரப்போகுது நண்பர்களே. பசியா